அனைவருக்கும் மக்களின் டியூட்டோரியல் சார்பாக வணக்கம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் 11.9 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கிவன் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேவ் லென்த் ஆஃப் 488 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்கன் லேசர் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் யூஸ்டு இன் தி போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ ஒரு வேவ் லென்த் வந்து லேசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆர்கான் லேசர் தான் வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டாக எடுத்திருக்காங்க. when the light from this spectral line is incident on the emitter, ஸோ எமிட்டர்ல படும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் வந்து 0.38 வோல்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் த மெட்டீரியல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிவன் இன்ஃபர்மேஷன் தான் எழுத போறோம். சரிங்களா? ஸோ கிவன் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேவ் லென்த் லேம்டா எடுத்துக்கலாம். 488 நானோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகலாம் 488 இன்டூ 10 பவர் மைனஸ் சாரிங்க. ஸோ நானும் வந்து 10 பவர் 9 ஸோ மீட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஓகேங்களா? ஸோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் V0 ஏன்னா விஎஸ் கூட எழுதிக்கலாம். 0.38 வோல்ட்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா சிம்பிளுங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஈஸியாக சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஸோ சொல்யூஷனில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன ஃபார்முலான்றதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து தெரியும் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் ஒர்க் ஃபங்க்ஷன். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் தான் கேட்குறாங்க. இப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி மைனஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். என்னன்னா ஒன்று வந்துட்டு எனர்ஜியாகவும் இன்னொன்று வந்துட்டு கைனெட்டிக் எனர்ஜி. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு நம்முடைய மெயின் எய்ம். சரிங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனர்ஜி வந்து கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? எனர்ஜி என்ன தெரியும் நமக்கு h இன்ட்டு வின்னு தெரியும். ஸோ அது எப்படி எழுதலாம் அப்படின்னா h இன்ட்டு சி பை லேம்டான்னு எழுதிக்கலாம். இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? செகண்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறேன். கைனெட்டிக் எனர்ஜி என்ன பண்ணும் ஆஃப் எம்இ ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், அது இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெலாசிட்டி தராதனால EV0ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அது ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒர்க் ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு எதுனா எந்த ஒரு கன்வர்ஷனும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி வேல்யூல மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜூல் தான் கிடைக்கும். ஸோ நோ நீட் டு வரி அபவுட் தட். இங்கேயும் லேம்டா வந்துட்டு ஹெச்சி பை லேம்டான்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நமக்கு ஜூல்ல தான் கிடைக்கும். ஸோ எந்த வரியும் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ சால்வ் பண்ணலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனர்ஜி எடுக்கிறேன். ஸோ ஹெச் வேல்யூ 6.63 இன்டூ 10 பவர் மைனஸ் 34, சி வேல்யூ 3 இன்டூ 10 பவர் 8, லேம்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க 488 இன்டூ 10 பவர் மைனஸ் 9. சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸ் 9 மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா ப்ளஸ் 9 மாறும். 9 + 8 என்னன்னா 17 மாறும். மைனஸ் 34 + 17 நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 17 கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6.63 இன்டூ 3 இன்டூ 10 பவர் மைனஸ் 17 எடுத்துக்கிறேன். கீழே 488 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ 3ஆல் இதை டிவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் லாக் வேல்யூ போகிறேன். ஸோ லாக் ஆஃப் 6.63 எடுத்துட்டு 3 எடுத்துட்டு நான் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் 10 பவர் மைனஸ் 17 கண்டுபிடிச்சிட்டு ஆட் பண்ண போகிறேன். வர வேல்யூ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் லாக் ஆஃப் 488 கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ வந்த ஆன்சரை வந்து நம்ம ஆன்டி லாக் பார்க்கணும். சரிங்களா? இப்போ 6.63 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 0. ஸோ 66ல் 3 பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா 8215 கிடைக்கும். 3 இருக்கு, இப்போ 0. இப்போ 30ல் 0 பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா 4771. என்ன பண்ண போகிறேன் ரெண்டையும் நான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். இப்போ 6 8 9 12 1 ப்ளஸ் 10 பவர் மைனஸ் 17 என்ன ஆகும் மைனஸ் தான் இருக்கும். ஸோ 0. இப்போ மைனஸ் 17ல் இருந்து என்ன பண்ணணும் 1.2986 ஆட் பண்ணணும். ஸோ அதான்
சைன் மாறி இருந்ததுனால சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நான் பாரோ கொடுத்துட்டு வருவேன். இப்போ என்ன ஆகும், 10ல் 6 போச்சுன்னா 4, 10ல் 8, 9ல் 8 போச்சுன்னா 1, 9ல் 3 0, 9ல் 2 போச்சுன்னா 7. இப்போ ஒரு டிஜிட் கொடுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா 16ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு 488 வந்து சப்ட்ராக்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ 3 டிஜிட் இருக்குது, அப்போ 2. இப்போ 48ல் 8 பார்க்கணும். 48ல் 8 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு சரிங்க, நாங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே +1 இருக்குது சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா -16 இருக்கும். இந்த இடத்துல +1 இருக்குது, என்ன ஆகும் -15 ஆயிரும். இப்போ -15 எழுதிக்கிறேன் சரிங்களா? ஸோ லாக் போடும்போது கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ 48ல் நம்ம வந்துட்டு 8 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 6884 கிடைக்குது. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ட்ராக்ட் தான் பண்ண போகிறேன். இப்போ நமக்கு என்ன இருக்குது -15 -2ன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா? மைனஸில் இருக்கிறதுனால இப்போ 4 4 8 9 8 7 6 13 பேலன்ஸ் 1 16 -18. இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஆன்டிலாக் கண்டுபிடிக்கணும். ஸோ மைனஸ் வந்ததுனால என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வந்துட்டு -1 +1 நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் சரிங்களா? இப்போ இந்த டேர்ம்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா -18 இருக்கும். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா -0.3898 எடுக்க போகிறேன். பண்ணோம் அப்படின்னா -19 சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாரோ கொடுத்துட்டு வருவோம். 10ல் 8 போச்சுன்னா 2, 9ல் 3 0, 9ல் 8 போச்சுன்னா 1, 9ல் 3 போச்சுன்னா 6. இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்துட்டு ஆன்டிலாக் பார்க்க போகிறேன் சரிங்களா? ஸோ ஆன்டிலாக் பார்த்தா தான் அதோட ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஆன்டிலாக் பார்க்குறோம். ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்டிலாக் ஆஃப் திஸ் வேல்யூ பட் இங்கே 19 பாயிண்ட் இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்னா 10⁻⁻9 எடுத்துக்கிறேன். இப்போ நான் 0.61ல் 0 பார்க்கணும் சரிங்களா? அப்படி 0 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0 பார்க்கும்போது நமக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 4.076. மீன் டிஃப்ரென்ஸ் வந்து 2 பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் ஆட் பண்ணுறோம் 6 ஆயிடுது. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா 4.076 × 10⁻−19 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது சரிங்களா? ஸோ அப்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 4.076 × 10⁻−19 டெர்ம்ஸ் ஆஃப் ஜூல் அப்படின்னு கிடைக்குது சரிங்களா? சரி வாங்க அடுத்து இதை போய் பார்க்கலாம். ஸோ இவன் என்ன பண்ண போகிறோம் 1.6 × 10⁻−19 இதோட வேல்யூ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வோல்ட் வந்துட்டு 0.38ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாக் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா? ஸோ இதை நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு 0.38 தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேலேயும் 10ஆல் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணோம் அப்படின்னா இப்போ 1.6 × 10⁻−19 ஏன்னா நான் லாக் கண்டுபிடிக்கும் போது மைனஸில் வரும், அதுக்காக நான் மாற்றிக்கிறேன் சரிங்களா? அப்போ 3.8 / 10ன்னு இருக்கும். இதை நான் மேலே கொண்டு வரேன். மேலே கொண்டு வந்தால் என்ன ஆகும் 10⁻−20 ஆயிரும் கரெக்டுங்களா? இப்போ 1.6 × 3.8 × 10⁻−20 கிடைக்கும். இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா லாக் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ லாக் 1.6 இப்போ 0 16ல் 0 24 1. அடுத்து 3.8 பார்க்க போகிறோம் 0 38ல் 0 பார்க்கணும். ஸோ 5798 கிடைக்கும். மல்டிபிகேஷனுக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 9 13 பேலன்ஸ் வந்து 8 7 0 சரிங்களா? மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா -10⁻−20 எடுக்க போகிறேன். அப்போ -20.00 வந்து ஆட் பண்ணணும். இங்கே வந்து என்ன பண்ணணும் -20 ப்ளஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் சப்ட்ராக்ட் தான் பண்ணி ஆகணும் சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம பாரோ கொடுத்துட்டு வருவோம். இப்போ 10ல் 9 போச்சுன்னா 1, 9ல் 3 போச்சுன்னா 6, 9ல் 8 போச்சுன்னா 1, 9ல் 7 போச்சுன்னா 2, இப்போ பேலன்ஸ் 19 இருக்கும்.
இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்டிலாக் பார்க்கணும். சரிங்களா? பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னா -1 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா -1 + 1ஆல் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ -02161 ஸோ -19. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடச்சிருங்க. ஸோ இப்போ இது என்னாச்சு அப்படின்னா -20 ஆச்சு. இது பண்ணோம் அப்படின்னா பாரோ கொடுத்துட்டு வரோம். 10ல் 1 போச்சுன்னா 9, 9ல் 6 போச்சுன்னா 3, 9ல் 1 போச்சுன்னா 8, 9ல் 2 போச்சுன்னா 7, ஸோ 0. நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -20.7839 கிடைக்குது. ஸோ இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஆன்டிலாக் பார்க்க போகிறோம். ஸோ ஆன்டிலாக் ஆஃப் -20.7839 அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 10⁻−20 வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 0.78ல் தேர்ட் நம்பர் பார்க்க போகிறேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 6067 வருது. சாரிங்க, மீன் டிஃபரன்ஸ் 9 பார்த்தோம் அப்படின்னா அது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 13 வருது. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 7, 8, 6, 0 கிடைக்குது. இப்போ 6.080 கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய வேல்யூ வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? EV0 அதாவது கைனடிக் எனர்ஜி. இப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சலாம். என்ன பண்ணோம், அது ரெண்டையும் நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ நம்ம ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4.076 × 10⁻−19 -6.080 × 10⁻−20 இருக்கு. இங்க 19 இருக்கான், இங்க 20 இருக்கான். ஸோ பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டைம் நம்ம மாத்திக்கணும். என்ன பண்றேன் அப்படின்னா 19க்கு மாத்துறேன். அப்ப என்ன பண்ணணும்னா மேல கீழே 10ஆல மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா அந்த 10⁻1 இருக்கும். அப்ப என்ன ஆகும் 19 மாறிடும். இப்போ இதை வந்து 10ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 4.076 × 10⁻−19 என்ன ஆகும் அப்படின்னா 0.6080 × 10⁻−19 மாறிடும். 10⁻−19 நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண போறோம். 4.076 0.6080 தான் இருக்கு. ஸோ தேவையில்லை. ஸோ பாரோ பண்றோம். 8 ஆயிரும். 7ல் 0 போச்சுன்னா 7 இருக்கும். சரி, நம்ம முன்னாடி பாரோ பண்ணிட்டோம். 6 இருக்கும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 6 0 6 போகாது, பாரோ பண்றோம். 10ல் 6 போச்சுன்னா 4. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 3 இருக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிருச்சு. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 3.468 × 10⁻−19 ஜூல் கிடைச்சிருக்கு. சரிங்களா? சப்போஸ் இது நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், டிவைடட் பை E வேல்யூல பண்ணணும். சரிங்களா? அப்போ 1.6 × 10⁻−19. ஸோ 10⁻−19 கேன்சல் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு 3.48 டிவைடட் பை 1.6 இருக்கும். நம்ம ஈஸியாக லாக் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். லாக் 3.48க்கும் 1.6க்கும் கண்டுபிடிச்சிட்டு சப்ட்ராக்ட் பண்ணலாம். 3க்கு என்ன வரும், 0. இப்போ 34ல் 8 பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன கிடைக்குன்னா 34ல் சாரி 468 ஓகே. இப்போ 34ல் 6 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சரு 5391 கிடைக்குது. மீன் டிஃபரன்ஸ் 8 10 வருது. இப்போ 1 0 4 5. சரிங்களா? இப்போ என்னன்னா 5401 இருக்கு. இப்போ 1.6 பார்த்தோம் அப்படின்னா 0.2041 இருக்கு. அப்போ மைனஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ 0 4ல் போகாது. 10ல் 4 போச்சுன்னா 6 3 3. சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆன்டிலாக் பார்க்கணும். ஸோ ஆன்டிலாக் ஆஃப் 0.3360 பார்க்குறோம். இப்போ 0.3ல் 6 பார்க்கணும். மீன் டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ 0.33ல் 6 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 2168 கிடைக்குது. இன்டூ 10 பவர் இங்கே வந்து என்னன்னா 0 இருக்கு, 0 போட்டுக்கலாம் 2. சரிங்களா? அவ்வளோதாங்க ஆன்சர். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, therefore work function 2.168 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இல்லை அப்படின்னா நம்ம ஜூலில் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோமா 3.468 சரிங்களா இன்டூ 10⁻−19 ஜூல்.
ஸோ இதுதாங்க சொல்யூஷன். மெஜாரிட்டி ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துட்டு எலக்ட்ரான் வோல்ட்டில் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்க வந்து வோல்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே நமக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஜூலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜூல்லேயே வச்சுக்கலாம். அங்கே எலக்ட்ரான் வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இங்கே எலக்ட்ரான் வோல்ட் தான் போடணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.